அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால மட்டும்தான் இந்த சேனல் வளரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஈக்கோ படம். இந்த படம் பார்த்தவங்க மட்டும் தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அந்த படம் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு கூஸ்பம்ஸ் வந்த இடம், எனக்கு புரிஞ்சுக்கிட்டது, நான் எப்படிலாம் அதை பார்த்தேங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூட இது சூப்பராக கனெக்ட் ஆகும். பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துடாதீங்க. படம் பார்த்துட்டு வாங்க. அருமையான ஒரு படம். ரீசெண்டாக மலையாளத்தில் கலக்கிட்டு இருக்க ஒரு படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாரும் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அந்தளவுக்கு அருமையான ஒரு கதை, பிளாட்டு ப்ளஸ் எடுத்த விதம் எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் நச்சுன்னு முடிச்சிருப்பாங்க. படம் மிஸ்ட்ரி த்ரில்லர். கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தான் போயிட்டுருக்கோம். கடைசியில் பானுங்க போகிற ஒரு கூஸ் பம்ப்ஸ் ட்விஸ்ட்டு சொல்லுவாங்கல்ல, உம்மா இதாண்டா சினிமா அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் முடிச்சிருப்பாங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம போத்தன் ஒருத்தர் இருப்பார், மோகன் போத்தன். அவர் தான் யாருன்னா குரியச்சனோட ஃப்ரெண்டு. அவர் ஃபஸ்ட்டு ஹஸ்கி நாயை ஒரு இடத்து ஃபஸ்ட்டு ஒரு லாட்ஜ் தங்கியிருப்பார். தங்கிட்டு அங்கேருந்து அப்புக்குட்டின்னு நினைக்கிறேன், அவன் பேர் மறந்து போச்சு. ஒருத்தர் வருவான், அவனை அழைச்சிக்கிட்டு அந்த ஜீப்பில் மலைக்கு போவார். அது உள்ள நாய் இருக்கும். நாய் திறந்தா ஹஸ்கி நாய் தான் வெளில வரும். அந்த நாய் வெளில வந்ததுக்கப்புறம் அந்த நாய் ஒரு மரத்தில் கட்டி போட்டு அங்கேயே நின்றுட்டு இருப்பார். நின்றுட்டு பைனாக்குலரை வச்சு தேடுன்னு மலை ஃபுல்லாக தேடிட்டு இருப்பார். நானும் பார்த்து என்னத்தடா அவன் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ, குருவச்சனை தேடி வந்தேன். அவன் நல்ல ப்ரீடு வச்சுருக்கான், அந்த ப்ரீடை கிராஸ் பண்ணி அதை கொண்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ சரி அதுக்காண்டி தான் வந்திருப்பான் போல, ஏதோ சொல்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வளைச்சு குருவச்சனை இல்லாதன்னு தேட ஆரம்பித்தாங்க. நரேன் ஒரு சைடு குருவச்சனை தேடிட்டு வர ஆரம்பிச்சிட்டான். எங்கே பார்த்தாலும் குறியச்சன்னு குரியச்சனை தேடுறாங்க. குரியச்சனை நம்ம ஊர் வீரப்பன் ரேஞ்சுக்கு தான் பில்லை கொடுத்தாங்க குரியச்சனுக்கு. குரியச்சன் நல்லவனா கெட்டவனான்னு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் தேடுற அளவுக்கு குற்றவாளினா இருக்கானா, அப்போ என்ன சொல்கிறது, உண்மையிலே இவன் தப்பான ஆளா, இல்லை நல்லது பண்ணது தான் இவங்க எல்லாம் தேடுறாங்களா, என்னதுன்னு புரியல நம்மளுக்கு. ஸோ தேடுதல் வேட்டையில் அனைவரும் இருக்கிறார்கள். அப்போ தான் என்னென்னா, மேலே மிலாத்தி அக்காங்கிறாங்க. யாரா மிலாத்தி அக்கானா ஒரு மலாய், அதாவது மலேசியாவிலேருந்து வந்த ஒரு பெண்ணு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்கேயே தங்கிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா, மலைக்கு மேலே உச்சியில் அந்த வீடு இருக்குது. வீடை சுற்றி இருக்க தோட்டம் இது எல்லாம் குரியச்சனோட தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வசதி படித்தவன். அந்த மலாத்தி அக்காவுக்கு 2 பசங்க. 2 பசங்களும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. சொத்தெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. வந்தால் விற்றுட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மலாத்தி அக்காலாம் விடுறது கிடையாது. அவர் பையன் அனுப்பிச்சி விட்டதா ஒரு பையனை மிலாத்தி அக்காவை பார்த்துக்கிறான். அவன் பேர் தான் பியூஸ். அவன் பியூஸ் பார்த்துக்கிட்டான் போனவன் தான். அவன் ஏதோ சாதாரண பையன் தான் இருந்தான். எனக்கு அவன் மேலே பெருசான இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பையன், அவன் மேலே டவுட்டும் கிடையாது. ஸோ ஓகே அவனை கண்டுக்கவும் இல்லை. சரி ஏதோ ஒரு பையன், ஏதோ கதைக்கு நகர்த்துறது தான் அந்த பையன் இருக்கான் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டேன். நம்ம ஃபுல்லாக எங்கடா குரியச்சன் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். குரியச்சனை தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா, மோகன் போத்தன் இறந்துட்டான் அப்படிங்கிறானுங்க. என்னடா எப்படா இறந்தான் அப்படின்னு பார்த்தா, பியூஷ் தான் போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு அந்த போலீஸ் குரூப்பில் ரெண்டு பேர் சொல்லுவானுங்க. ஸோ இவன் தான் போட்டு தள்ளியிருப்பான் போல அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலாக பியூஷ் தான் மோகன் போத்தனை போட போய் ட்ரை பண்ணியிருப்பான் 2-3 அட்டம்ப்ட்டு. கடைசியில் பியூஷ் போடலாம்னு நினப்பான். ரெண்டு நாய் மோகன் போத்தனை போட்டுரும். ஏன்னா நாய் தள்ளி விட்டு மோகன் போத்தனை இறக்குறான். நாய்க்கு கமெண்ட் கொடுத்தது யார் அப்படின்னா, அப்புறமா தெரியுது குரியச்சன் தான் நாய்களுக்கெல்லாம் கமெண்ட் தரான் அப்படின்னு. அப்புறம் ஒரு விஷயம் ஆச்சரியம், இப்படிலாம் பண்ண முடியுமா? நாய்களை ஒரு மிலிட்ரி மாதிரி ஃபோர்ஸ் மாதிரியும் ஒரு கண்ட்ரோலில் வச்சு நம்ம நினச்சதை பண்ண முடியுமானே ஒரு ஆச்சரியம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேனே. நம்மளாம் நாய்க்கு பிஸ்கட்டை போடுவோம், வந்தால் தட்டி கொடுப்போம், இதை கால் தூக்குனா காலை தூக்கும், ஹேண்ட் ஷேக் பண்ணால் ஹேண்ட் ஷேக் கொடுக்கும், உட்காருனா உட்காரும். இதுதான் நம்ம பார்த்த மிலிட்ரி ஆக்டிவிட்டி. ஆனால் ஒரு இராணுவம் மாதிரி நின்றுக்கிட்டு இப்படிலாம் பண்ண முடியுமான்னு எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. மோகன் பத்தன் குரியச்சன் யாருன்னா டாக் பற்றின ரிசர்ச் பண்ணுறாங்க போல், ஸ்டடி பண்ணுறவங்க போல். டாகை என்னடா ஸ்டடி பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தா, ப்ரீடு எங்கள் வேர்ல்டில் இருக்க ரேரஸ்ட் ப்ரீட்லாம் எடுத்துகிட்டு அதை மேட் பண்ணி அதை ப்ரீட் பண்ணி விற்கிறதும் போகிற இந்த தொழில் இருக்காங்க. இதில் பல ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க போல அவங்க 2 பேருமே பெரிய பக்கா ஃப்ராடு. அது உங்களுக்கு கதை பின்னாடி தான் தெரிய வரும். அவங்க 2 பேரும் மலேசியா போகிறாங்க. அங்கே ஒரு
மலேசியால அந்த டைம்ல ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இது சுதந்திரத்துக்காண்டி ஏதோ போர் நடக்குதா என்னன்னு தெரியல. போர் நடந்துட்டு இருக்கு. அங்க போனா ஒரு வயசான ஒரு மலேசியன் ஒருத்தருக்கும் அவரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. இவங்க அந்த வீட்ல போய் தங்குறாங்க. அங்க தான் அந்த சுத்தமான ப்ரீட் இருக்கு. அவர் கூட அவரும் அந்த ஒய்ஃபும் அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல போல. ஏன்னா இவர் கொஞ்சம் காசு வாங்கிட்டு, காசு நல்லா சம்பாரிச்சுட்டு போயிட்டு வெளியூர்ல தங்கி நல்லா செட்டில் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருக்காப்ல. சம்பாதிக்கிறது ஓடிட்டே இருக்காப்ல. இவங்க மோகன் பொத்தனும் இவனும் குறியச்சனும் அவனை அழைச்சிட்டு வேற ஏதோ சோழிக்காண்டி சிட்டிக்குள்ள போறாங்க. போயிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, குறியச்சனும் மோகன் மட்டும் தான் வராங்க. வந்துட்டு அவன் அந்த சண்டை நடந்த இதுல அங்க ஏற்கனவே வார் நடந்துட்டு இருக்கு. எவனை பார்த்தாலும் குண்டு போட்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுல இறந்துட்டாருன்னு ஒரு கதையை அடிச்சு விட்றாங்க. கதையை அடிச்சு விட்டு இதுக்கான கதை அடிச்சு விட்றாங்க. ஏன்னா இந்த பொண்ணு அடையணும், 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளானை போட்டு வராங்க. ஆனா அங்க ஒரு 10-15 நாய்கள் சுத்து போட்டு அந்த குறியச்சனை உள்ளே விடல. ஆனா அந்த டைம்ல குறியச்சவன் நல்ல ஒரு கதையை கட்டி விடுவான். என்ன கதையை கட்டி விடுவான்னா, இந்த நாயை வச்சு உன்னை வந்து வெளிலயே வரக்கூடாது அப்படின்னு உன்னை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கான் உன் ஹஸ்பண்ட் உன் மேல லவ்லாம் கிடையாது. உன்னை வந்து வெளில அனுப்பக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கான். நீ வெளில வந்துடக்கூடாதுன்னு உன்னை வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். மீன்ஸ் உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உன் மேல லவ் அதெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டு அந்த நாய்கள்லாம் கொன்னுட்டு இவன் அழைச்சிட்டு வந்து இவன் வச்சுக்கிட்டான். குறியச்சன் வச்சுப்பான். இதையே மோகன் பத்தன் வந்து கடைசியில அந்த மெலாத்திக்கிட்ட சொல்றப்ப தான் மெலாத்திக்கே தெரியும். அந்த அந்த சீன்லாம் எனக்கு வந்து என்ன சொல்றது, என்னால ஏத்துக்கவே முடியல. இப்படிலாம் குரியேஷன் பண்ணியிருக்காங்கிறது என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா நான் நான் அப்பயுமே கூட நம்பிட்டு இருந்தேன். இப்படி நடந்திருக்காது. மோகன் பொத்தன் வேணுங்கனே தான் குரியச்சனை வந்து பொய் சொல்லி அவனை வந்து மெலாத்திக்கிட்ட இது பண்றான் அப்படின்னு. மெலாத்தியும் கூட அப்படிதான் நம்பியிருப்பா. மெலாத்தியும் கூட மோகன் பொத்தன் சொன்னது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு தான் விரும்புவா. ஆனா குரியச்சன் வந்து அதை ஒத்துப்பான். ஒத்துக்கிட்டு நம்ம இதை பற்றி அப்புறம் பேசுவோம்னு குரியச்சன் ஒத்துப்பான். விளாத்தி கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கே லிட்டலாக வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சா, இப்படி ஏமாற்றி ஒரு லேடியை வந்து 20-30 வருஷம் வச்சுருக்கானே அப்படின்னு குரியச்சன் மேலே எனக்குமே கோவம் வந்துச்சு. எல்லாருக்குமே பகல் வந்திருக்கும். அப்போ தான் தெரியும் குரியச்சன் உண்மையிலே ஒரு ஃப்ராடுக்கிற பையன். குரியச்சன் மோகன் பொத்தெல்லாம் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, திருட்டு பயல்க. ஊர் ஃபுல்லாக போயிட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு சொத்தை ஆட்டையை போட்டு குரியச்சன் இங்கே மட்டும் இல்லை, வெளியில கூட 2-3 ஒய்ஃப் இருக்கதா அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இஷ்டத்துக்கு வாழ்கிற ஒரு ஆள் தான் குடியச்சன். ஸோ வந்து இவனை எல்லாரும் தெரியும். ஏன்னா எல்லார்ட்டையும் உரண்டு எடுத்து வச்சிருக்கான் தலைவன். அதாவது எல்லார்ட்டையும் வம்பிழுத்து வச்சிருக்கான். ஸோ வந்து எல்லாரும் குடியச்சனை பார்த்தா போடுற அளவுக்கு உட்காந்துருக்கானுங்க, பிடிக்கிற அளவுக்கு உட்காந்துருக்காங்க குடியச்சனை. அதனால அப்பப்போ போய் தலைமுறை ஆயிடுவான் போல. இந்த நாய்களை ட்ரெயின் பண்ணி இவன் ப்ரீடருங்கிறதுனால நல்லா நாய்களை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு ஏற்ற மாதிரி வசதி பண்ணி வச்சுக்கிட்டு வந்தால் எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ வந்து இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னா அந்த பியூஷ்ங்கிறவன் ஒரிஜினல் பியூஷ் கிடையாது. அதாவது அவன் பையன் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காண்டி ஒரு ஆளை போட்டால பியூஷ், அந்த பியூஷ் கிடையாது இவன். அந்த பியூஷ் வேற எங்கேயோ இருக்கான். இவன் வந்து யார் அப்படின்னா அந்த குரியச்சனோட ரைட் ஹேண்ட். அதாவது எப்படி நாய்கள்லாம் ட்ரை பண்ணணும் குரியச்சன், அதே மாதிரி இவனையும் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். அதாவது குரியச்சனுக்கு என்ன நடந்தாலும், அது என்ன ஆபத்து வந்தாலும் இவன் பக்கத்துல நின்று குரியச்சனை காப்பாத்துறான். குரியச்சனை தேடி வரவங்கலாம் இவன் தான் பியூஸா கொண்டுகிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு விசுவாசி குரியச்சனுக்கு. ஆனா இவனுக்குமே ஒரு 4-5 வருஷமா குரியச்சனை காணமேன்னு சொல்லிட்டு மிளாத்தி கூட வந்து தங்கிட்டான். என்ன காரணம்னா, எங்க போயிட்டார் நம்ம மாஸ்டர், எங்க போயிட்டார் நம்ம தலைவர், எங்கேயுமே என்கிட்ட சொல்லாம எங்கேயோ போயிட்டாரு, ஆனா எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு சைடு குரியச்சனை தேடுறதுல அவனும் இருக்கான். அதே மாதிரி குரியச்சனை தேடி யாரெல்லாம் குரியச்சன்ட்ட கொல்லலாம் அப்படின்னு வராங்களோ இவன் வந்து மாஸ்டருக்காண்டி அவங்களுக்கு கொண்டுட்டு இருக்கான். ஸோ இதுதான் நிலமை. இப்படியே போயிட்டுருக்கு. இதில் நரேன் வந்து நேவி பேஸில் வந்திருக்காரு. அவரும் குரியச்சன் தேடிட்டு இருக்காரு. கடைசியில் நவீன் நரேன் தான் என்ன பண்ணுவார், அந்த பிளாட் ஓப்பன் பண்ணுவார் கடைசியில். என்ன பிளாட்னா, அந்த நாய் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்களுக்கு ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்கலாமாமா. அதாவது ஒரு 10-15 நாய் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் மாதிரி வச்சு நடத்துகிறானுங்கள்ல, அந்த நாய் சாப்பாடு கொண்டு போகும், சாப்பாடு எடுத்துகிட்டு வரும். அதாவது எல்லா வேலையும் நம்ம சொல்கிறத அப்படியே செய்யும். லிட்டரலாக ஒரு மனுஷன் மாதிரி தான் அந்த நாய் பிஹேவ் பண்ணும். அந்த நாய்களுக்கு கமெண்ட் வந்து ஒரு ஆள் தான் கொடுக்க முடியும் போல். அவங்க தான் மாஸ்டர். 2 மாஸ்டர் இருக்கவே முடியாது போல். அப்படி தான் படத்தை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் ஆரம்பத்துலேயும் கடைசி வரைக்கும் பிளாட்டை நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா படத்தில் எங்கெங்கெல்லாம் மிளாத்தி சொல்கிற ஆர்டர் தான் அந்த நாயை ஃபாலோ பண்ணியிருக்கும். பியூஷ் ஒருத்த சொல்லுவான், மரத்து மேலே ஏறிப்பான், நாய் துரத்திட்டு வந்துடும், மரத்து மேலே ஏறிப்பான் நாய் தப்பிக்கிறதுக்காண்டி. 2 நாள் இருந்தேன், மிளாத்தி அக்கா வந்ததுக்கப்புறம் தான் அந்த நாய்கள் வந்து என்னை விட்டுச்சு அப்படின்றப்பான். அதே மாதிரி மோகன் பொத்துன்னு வரப்பி நாய்கள் வந்து கடிக்க வரும், கத்தும். அப்போ மிளாத்தி அக்கா சொன்னோன்னு நாய்கள் அமைதியாகிடும். அதே மாதிரி நரேன் வரப்பையும் மிளாத்தி சொன்னோடனே நாய் அமைதியாகிடும். அப்போது இங்கே யார் கமாண்டர், யார் இங்கே மாஸ்டர்னா மிளாத்தி தான். இதுதான் ட்விஸ்ட்டு. த ஃபைனல் ட்விஸ்ட்டே மிளாத்தி தான். அப்போ என்னென்னா
குரியேச்சன் கண்ட்ரோலில் இருந்த நாய்கள் எல்லாம் மிலாத்தி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்க. குரியேச்சன் தலைமறைவாக எல்லாரும் நம்மளை துரத்துறாங்க, தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ தலைமறைவாக குகைக்குள்ளே போய் இருந்ததுக்கப்புறம் மிலாத்தி நாய்களை தனக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ குரியேச்சனால் அந்த குகையிலேருந்து வெளியில் வரவே முடியாது. அவன் சாவுற வரைக்கும் அந்த குகையில் தான் இருந்தாகணும். வெளில வந்தாலும் நாய் கடிச்சு சாப்பிட்ரும், கடிச்சு கொன்னுடுங்க. அந்த அளவுக்கு டைட் ப்ரொடெக்ஷனில் வந்து நாய்களை சுற்றி வளைச்சி போட்டு மிலாத்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. என்னன்னா மிலாத்திக்கு அந்த அளவுக்கு கோவம். என்னைய ஏமாற்றி நீ மலேசியனன்னு கூப்பிட்டு வந்து இங்கே என்ன வச்சிருக்கீல்ல, உனக்கு தண்டனையா நீ அந்த குகையிலே கடைசி வரை நின்று தனிமையாக நின்று சாகணும். என்னை எப்படி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு என்னை கடைசி வரைக்கும் இப்படி பண்ணியோ, ஒன்னையும் நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு மிலாத்தி வந்து அவனை அங்கேயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லா நாயையும் மிலாத்தி ட்ரெயின் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுச்சு. அந்த கடைசி வரைக்கும் அவன் எந்த குகையில் இருக்கான்னு எவனுக்கும் தெரியாது. அந்த குகைக்கு மிலாத்தி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுவே பியூஷ் கடைசியில் தான் பார்ப்பான். நாய்கள் மூலமாக மிலாத்தி சாப்பாடு கொண்டு போய் பியூஷ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க. 3 வேளை சாப்பிட்டுட்டு குகையில இருந்துட்டு செத்து போக வேண்டியதான் குரேஷனோட நிலமை. இந்த நிலைமைக்கு மிலாத்தி தள்ளிட்டா. ஏன்னா பழி வாங்குறது தான். மிலாத்தியை நீ அங்கேயிருந்து ஏமாற்றி அவன் ஹஸ்பண்டை போலீஸ்கிட்ட கோத்து விட்டு மிலாத்திகிட்ட போய் சொல்லி மிலாத்தி நீ அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தில்ல, அதுக்கு இத்தனை வருஷமாக ஏமாத்துறதுக்கான தண்டனையாக குரியேச்சனுக்கு இவ தண்டனை கொடுப்பா. அதுதான் வந்து கடைசி ட்விஸ்ட்டு. பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸ் டு த கோர் அப்படி இருக்கும் கடைசியில். இப்படி ஒரு ட்விஸ்ட்டு, இப்படி ஒரு இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா நாய்கள் வந்து ஒரு மாஸ்டர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நாய்களில் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் மிலாத்தி சொன்னாலும் நாய் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பான். ஆனால் கடைசியில் தான் சொல்லுவாங்க ஒரு மாஸ்டர் தான் இருக்க முடியும் நாய்களுக்கு, அதுதான் சோல் பவர், சோல் அத்தாரிட்டிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுதான் மிலாத்தி. ஸோ வந்து இதுதான் கடைசி ட்விஸ்ட்டு. கடைசியில் நாய்கள் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கும். மனுஷங்களும் சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது படம் ஆரம்பத்துலேருந்து முடிய வரைக்கும் இதுதான் நடந்திருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் தாறுமாறாக இருக்கும்யா. கடைசியில் சீனில் வந்து ஒரு மியூசிக் போடுவாங்க, இப்போ நல்ல வரும். கடைசி சீனில் வர மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஈக்கோ ஒர்த்து வந்து சூப்பரான ஒரு படம். இந்த படம் மாதிரி வேறு ஏதாவது படம் இருந்துச்சு அப்படின்னா, நிறைய படம் இருக்குது, நம்மளுக்கு தெரியாமலே இருக்கும். கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள், நம்ம நிறையா படம் பார்க்கலாம். பார்த்து நம்ம இது மாதிரி வந்து நான் சொல்கிறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்து வந்து இதை பார்க்குறப்போ உங்களுக்கும் நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும். இதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னு. எங்கெங்கெல்லாம் எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சுன்னா, பியூஷ் கேரக்டர் ஓப்பன் பண்ணுறப்போ கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. பியூஷ் வந்து நான் யதார்த்தமான ஒரு சும்மா இந்த பையன் உண்மையிலே வேலை பார்க்குறதுக்கு வந்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனே ஒரு ட்விஸ்ட்டு. அவனே வந்து குரியச்சனை தேடி தான் வந்திருக்கான். ப்ளஸ் குரியச்சனோட ரைட் ஹேண்டு. குரியச்சனை தேடி அவன் வந்தாலும் அவன் போடுற ஆளாக இருக்கான். அவன் ஒரு செமையான ட்விஸ்ட்டு. அப்புறம் மிலாத்தி சரியான ட்விஸ்ட்டு. அப்புறம் குரியச்சன் வந்து மலேசியாவில் போயிட்டு அவன் ஹஸ்பண்ட் இறந்துட்டான்னு சொல்லி பொய் சொல்லி அழைச்சிட்டு வருவான்ல, அது ட்விஸ்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு அவன் வந்து இறந்துட்டேன்னு சொல்கிறப்ப நான் நம்பிட்டேன். ஏன்னா ஏற்கனவே போர் நடந்துட்டு இருக்க இடம் தான், உண்மையிலே இறந்துருப்பான் போல். நான் ஃபஸ்ட்டு குரியச்சன் நல்லவன் நினச்சேன். குரியச்சன் நல்லவன் நினச்சேன். நல்லவனாக தான் இருப்பான் போல் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக தெரிஞ்சு அவன் ஃப்ராடுக்கார பையனு. ஸோ வந்து குரியச்சன் கெட்டவன்னு ஒரு ட்விஸ்ட்டு, மிலாத்தி ட்விஸ்ட்டு, பியூஷும் ட்விஸ்ட்டு. அப்புறம் வந்து மோகன் போத்தன் இறந்தது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் இறந்துட்டான் அப்படின்ட்டு. அப்புறம் அவ்வளோதான் கேரக்டர்ஸ், ஒன்றும் பெரிய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. மலையாள சினிமா எப்போதுமே ஒரு 10 கேரக்டர் 7, 8 கேரக்டர் தான் இருக்கும். கதைக்கு தேவையான கேரக்டர், கதைக்கு தேவையான கதைக்களம், அதை சுற்றின கேரக்டர்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. மற்ற இது மாதிரிலாம் சும்மா வந்து தேவையில்லாத ஒரு மணி நேரம் லவ் ஸ்டோரி, அப்புறம் தேவையில்லாத சீன்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. என்ன கதைக்கு தேவையோ அவ்வளோதான். டக்கு டக்குன்னு ஒவ்வொரு கேரக்டரும் அந்த கதையை நகர்த்துறதுக்கு தான் அது பயன்படுமே தவிர, சும்மா ஜாலிக்கு வந்துட்டு போகிறது, சும்மா வச்சுவிடுவோம் 2 சீன் வச்சுவிடுவோம் என்ன அப்போ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. அப்படி பர்ஃபெக்டாக எல்லா கேரக்டரும் கதையை நகர்த்துறதுக்கு மட்டுமே தான் பயன்பட்டுச்சு. ஒரு கேரக்டரும் இல்லாமல், ஒரு கேரக்டர் ஒரு லீடு கொடுக்கும், ஒரு கேரக்டர் வந்து ஒரு விஷயம் சொல்லுது, அது ஒரு லீடாக இருக்கும் அந்த கதைக்கு. அப்படி தான் அந்த கதை அமைஞ்சிருக்கு. அது வரைக்கும் நான் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய படம் இருக்குது, நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.